இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் நல்ல ஒரு ஏசி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏசியில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஸ்ப்ளிட் ஏசி தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வருது. நீங்கள் அதில் இன்வெர்ட்டர் மாடல் வாங்குறது உத்தமங்க. இன்வெர்ட்டரில் 5 ஸ்டார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு ரொம்ப மிச்சமாகுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார்னு 3 ரகமாக வருது. அதில் வந்து 5 ஸ்டார் வாங்கும்பொழுது மாதத்துக்கு ஒரு 30 யூனிட் கம்மியாக ஓடுங்க. 3 ஸ்டார் ஜாஸ்தியாக ஓடும்போது உங்களுக்கு கரண்ட் பில் தலையத்தினிடும். அடுத்ததாக இன்வெர்ட்டர் ஏசி உள்ளதாக பார்த்து வாங்குங்க. நீங்கள் எந்த பிராண்டு கூட எடுத்துக்கங்க. வருஷத்துக்கு எத்தனை யூனிட் ஓடுதுன்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பிராண்டு ஹோல்டர்கிட்ட, அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க எத்தனை மணி நேரம் ஓட்டினா இந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் பில் வரும்னு. நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு இஷ்டத்துக்கு ஓட்டிட்டிங்கன்னா கரண்ட் பில்லு கட்டி மயில முடியாது. ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா 200 யூனிட்டுக்கு ஒரு ரேட்டு, 500 யூனிட்டுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கு மேலே போனால் இன்னொரு ரேட்டுன்னு சொல்லிட்டு EB பில்லு பயங்கரமாக எகிரி இருக்குங்க. அதனால் இதை கவனமாக கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் இன்வெர்ட்டர் வாங்கிறீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார். மூணாவதாக 4-வே கூலிங்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அது வாங்குங்க. 4-வே கூலிங்னா ரைட் லெஃப்ட் ப்ளஸ் அப் டவுன் ஆக்சிலேஷன், மேலும் கீழும் காற்று வீசுங்க. இடதுபுறமும் வலதுபுறமும் மாறி மாறி வீசும். இதுதான் வந்து 4-வே கூலிங்கிறது. இது ரிமோட்டில் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற ஏசியை விட அது கொஞ்சம் 2000 ரூபா ஜாஸ்தியாக இருக்கும். அதை பார்த்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நாலாவதாக இந்த அவுட்டோர்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சர் காயில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்துலேயும் வரும், சிம்பிள் அதாவது காப்பர்லேயும் வருங்க. இதில் அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் மிச்சமாகவும் சீக்கிரம் கூலிங் ஆகும்னு சில பிராண்ட் சஜெஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அலுமினியத்தை விட உங்களுக்கு காப்பர் காயில் லைஃப் நல்லா இருக்குங்க. அலுமினியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரீப்ளேஸ் தான் பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியாது. காப்பர் காயிலில் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளம் வராதுங்க. அப்படி எதாவது வந்தாலும் அது சரி பண்ணிக்கலாம், உங்களுக்கு செலவு கம்மிங்க. அடுத்தது 10க்கு 10 ரூம்னா 1 டன்னு வாங்கணுங்க. அதுக்கு மேலே 10க்கு 15னா 1.5 டன்னு. அதே வந்து அதுக்கு மேலே போணுச்சுன்னா உங்களுக்கு 2 டன்னுக்கு பக்கமாக வாங்குற மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 சதுரடி உள்ள ரூமுக்கு 1 டன்னு போகிற இடத்துல நீங்கள் 1.5 டன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூலிங் சீக்கிரமாகவும் உங்களுக்கு கரண்ட் பில்லு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1.5 டன்னுக்கு ஆகிறத விட 1 டன்னுக்கு ஆகிறத விட அதுக்கு இடையில் மீடியமாக 1.5 டன்னுக்கு ஆகுங்க. அது வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ 1 டன்னுக்குரிய ப்ளோயர் மோட்டரு, கம்ப்ரஸர் அவுட்டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோவாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 1.5 டன் வாங்கும்பொழுது அது ஹெவியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு ஹெவியான பொருள் வாங்கி அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்களே கணிச்சிக்கங்க. என்னுடைய கருத்து தாங்க இது. நாங்கள் இப்படி தான் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு உழைப்பாக இருக்குங்க. கூலிங்கும் நல்ல எஃபிஷியண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஏசி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து லாங் லைஃப் வருங்க. அதுவும் அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் இந்த ஏசியை அப்பப்போ மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு சில வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு ஏசி லாங் லைஃப் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.